பார்த்தீங்கன்னா முன்னாடி இங்கே கேத்லாப் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி நார்மல் ஆஞ்சியோபிளாஸ்டிஸ் ஆஞ்சியோஸ் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அடுத்த லெவல் ஆஃப் இன்டர்வென்ஷனுக்கு கொண்டு போகிறது தான் நம்ம ஒருவரோட ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் நியூவர் இன்டர்வென்ஷன்ஸ், நியூவர் டெக்னாலஜிஸ், லேட்டஸ்ட் கட்டிங் ஏஜ் டெக்னாலஜிஸ் இன்டர்வென்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுலாம் எனக்குமே அப் டு டேட்டாக இருக்கணும். நம்ம எல்லா பேஷண்ட்டுக்கும் இது சேரணும், நல்லதுக்கும் ஹெல்ப் ஆகும். ஏன்னா நிறைய பேஷண்ட்டுக்கு ரத்த குழாய்கள் ரொம்ப கடினமாக இருக்கும், மருந்து மாத்திரையே ரொம்ப நாள் இருப்பாங்க, எந்த ஒரு ப்ரொசீஜரையே செய்ய முடியாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்ஸ்க்கு நல்லது செய்கிறது தான் லேட்டஸ்ட் கட்டிங் ஏஜ் டெக்னாலஜிஸ் மூலமாக எந்த ஒரு ரத்த குழாய்களை சரி செய்யக்கூடிய ஒரு நிலைமை இப்போ இருக்கு. சரிங்களா? இப்போ எங்களோட கேஸ் ஒரு 73 வயது ஒரு ஒரு ஓல்டு ஃபீமேல். அவங்களுக்கு ரொம்ப வருஷமா சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, கிட்னி டிசீஸ், கிரானிக் கிட்னி டிசீஸ்ன்ற கண்டிஷன் இருக்கு. டயாலிசிஸ் இல்லை. ஆனால் ஒரு பேஸ்லைன் கிரியாட்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 2.5 இருக்கு. ரொம்ப நாளாகவே அவங்களுக்கு நடந்தால் மூச்சு வாங்குறது, நடந்தால் நெஞ்சடைக்கிற மாதிரி மேக்ஸிமம் மெடிக்கேஷன்ஸ்லாம் அவங்கள மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்திருக்கு. பட் மேக்ஸிமம் மெடிக்கேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கைட்லைன் டைரக்டட், அதாவது எல்லா மருந்தும் மூச்சு திணறல் குறைக்கும், நெஞ்சு வலியை குறைக்கும், மேக்ஸிமம் கொடுத்தாச்சு. அதே மாரியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 தடவை ஹார்ட் அட்டாக்கும் வந்துருச்சு. ஸோ ஒரு ரிஸ்க் எடுத்துட்டு தான் நம்ம ஆஞ்சியோவே பண்ணோம். ஏன்னா கிரியாட்டின் ரொம்ப அதிகமாகக்கூடாதுன்னு சொல்லி மினிமல் கான்ட்ராஸ்ட், அதாவது 25 ml கான்ட்ராஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு, ஏன்னா எல்லா கான்ட்ராஸ்ட்டும் கிட்னி வழியே தான் எக்ஸ்ட்ரீட் ஆகிறதுனால கிட்னியோட ஃபங்க்ஷனை நம்ம ப்ரிசர்வ் பண்ணிக்கிட்டு மினிமல் கான்ட்ராஸ்ட்ல ஆஞ்சியோ முடிச்சாச்சு. ஆஞ்சியோகிராம் உள்ள ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நல்ல கால்சியம்னு சொல்ற சிவியர் கால்சிபிக் ட்ரிபிள் வெசல் டிசீஸ், ரத்த குழாயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெயின் ட்ராக் போடுறது தெரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆஞ்சியோ பண்றதுக்கு முன்னாடி அந்த இமேஜே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ட்ராம் ட்ராக் கால்சியம்னு சொல்லுவாங்க, ட்ராக் மாதிரி நீட்டா ஆரம்பத்துலேருந்து கீழே வரைக்கும் இருக்கு. ரத்த குழாயோட சைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறிதாக தான் இருக்கு. பார்க்கறதுக்கு ஆஞ்சியோகிராஃபிக்கலி 2 மில்லிமீட்டர் வெசல் தான். மெயினாக எல்ஏடின்ற ரத்த குழாய், அதாவது விடோ மேக்கர்னு சொல்லுவோம், அதுதான் இருதயத்துக்கு 70% சப்ளை பண்ற ரத்த குழாய். அதுதான் இருக்கிறதுல ரொம்ப அதிகமாக பாதிச்சு, 90 to 99% பிளாக் இருந்துச்சு. இப்போ ரத்த குழாய் சிறுசா இருக்கும்போது ஆரம்பத்திலேருந்து கீழே வரைக்கும் பாதிச்சிருக்கு அப்படின்னா பைபாஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, இவ்வளோ கொமாபிட்ஸ் உள்ள ஒரு பேஷண்ட், சக்கரை பேஷண்ட் இருக்கு, பிளஸ் அவங்களுக்கு கிட்னி தொந்தரவு இருக்கு, இதயத்தோட பம்பிங் பார்த்தீங்கன்னா ஒரு 40% தான் அவங்களுக்கு பம்ப் ஆகுது, மல்டிபிள் கொமாபிட் இஷ்யூஸ் இருக்கு, உடல் பருமை அதுவுமே இருக்கு. ஸோ இது 4 ஃபேக்டருமே இருக்கிறதுனால அண்ட் ரத்த குழாயோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால பைபாஸ் டர்ன் டவுன் ஆயிடுச்சு. இப்போ பைபாஸ் இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி தான் இறங்கி ஆகணும். ஸோ பேஷண்ட் அட்டெண்டர் அவங்கள்ட்ட பேசி, பேஷண்ட்டை பேசி இமேஜ் கைடட் அத்ரெக்டமி கைடட் பெர்குட்டேனியஸ் கொரோனரி இன்டர்வென்ஷன், அது காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி. இப்போ இமேஜ்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கிட்னி தொந்தரவு இருக்கிறதுனால எவ்வளவு தூரம் நம்ம கான்ட்ராஸ்ட்டை கம்மி பண்ண முடியுமோ அந்த மாதிரி இமேஜ் தான் எடுக்க முடியும். அதுதான் ஐவர்ஸ்ன்னு சொல்லுவோம், இன்ட்ராவாஸ்குலர் அல்ட்ராசவுண்ட். அண்ட் அத்ரெக்டமி டிவைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வகையான அத்ரெக்டமி டிவைஸ் இருக்கு. ரொட்டேஷனல் அத்ரெக்டமின்னு சொல்லுவோம், ஆர்பிட்டல் அத்ரெக்டமின்னு சொல்லுவோம், லேசர் அத்ரெக்டமின்னு சொல்லுவோம். இது எல்லாம் எப்படி நம்ம சூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ரத்த குழாயில எத்தனை % கால்சியம் இருக்கு, எத்தனை டிகிரி ஆஃப் கால்சியம் இருக்கு, அதாவது 270 டிகிரியா 360 டிகிரிஸ் கால்சியம் இருக்கா, இல்லை சின்ன இடத்துல மட்டும்தான் இருக்கா, இல்லை ஆரம்பத்துலேருந்து கீழே வரைக்கும் இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம செலெக்ஷன் ஆஃப் டிவைஸ் சூஸ் பண்ண முடியும். அது போக ஸ்பெஷலைஸ்டு பலூன்ஸ் இருக்கு, கட்டிங் பலூன்ஸ்னு சொல்லுவோம், ஹை ப்ரெஷர் டைலட்டேஷன் நான் காம்ப்ளைண்ட் பலூன் சொல்லுவோம், இன்ட்ராவாஸ்குலர் ரித்தோட்ரிப்சின்னு சொல்லுவோம். ஸோ இத்தனை ஆப்ஷன் இருக்கு. பட் இவங்களுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராவாஸ்குலர் அல்ட்ராசவுண்ட் அண்ட் ரொட்டேஷனல் அத்ரெக்டமி. ஏன் அதை சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கான்ட்ராஸ்டோட இதை கம்மி பண்ணுறதுக்கு தான் ஐவர்ஸ் சூஸ் பண்ணோம், அதுதான் இன்ட்ராவாஸ்குலர் அல்ட்ராசவுண்ட். ரொட்டேஷனல் அத்ரெக்டமி, ரோட்டான்னு சொல்றது, அதுதான் அத்ரெக்டமி டிவைசஸ் ஃபார் கால்சியம் மாடிஃபிகேஷன். அதாவது ரத்த குழாயில ரொம்ப நாளா ரத்தக்கட்டு படிஞ்சு வருஷ கணக்கா இருந்துகிட்டே இருந்து அது கால்சியமா மாறும். இப்ப நம்ம நார்மலா சாப்பிட்ற கால்சியம் மாத்திரைகள் இருக்குல்ல, அது கிடையாது. ரத்த குழாயில சுண்ணாம்பு படிகிற குழாய்கள் சொல்லுவோம் மெயினாக, அதுதான் கால்சியம் டெபாசிஷன்.
ஸோ அதுதான் வந்து கால்சியம் மாடிஃபிகேஷன் அண்ட் கால்சியம் டீபல்கிங் டிவைசஸ் சொல்லுவோம். அதுதான் அத்ரெக்டமி டிவைசஸ். இவங்களுக்கு சூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் அத்ரெக்டமி. ஏன் இவங்களுக்கு சூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ரத்தக்குழாய் வந்து 2லேருந்து 2.25 மில்லிமீட்டர் தான் இருந்துச்சு. ஒன்று ஆரம்பத்துலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக வந்து கால்சியம் படிஞ்ச ரத்தக்குழாயாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணோம், குட வழியாக நம்ம ஊசி போட்டு அல்ட்ராசவுண்டு கைடராக ஊசி போட்டுட்டு ஆஞ்சியோகிராம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நார்மல் வயர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணோம், போகல. அப்புறம் ஸ்பெஷலைஸ்டு கத்தீட்ரை எடுத்துட்டு கத்தீட்ருக்குள்ளேயே ஒரு மைக்ரோ கத்தீட்ரை வச்சு வயர் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் நார்மல் பலூன் ட்ரை பண்ணோம், பாஸ் ஆகலை. அப்புறம் என்ன பண்ணோம், இந்த ரொட்டேஷன் அத்ரெக்டமி ரோட்டா ப்ரோ, அதுதான் இப்போ லேட்டஸ்டான வந்த ரொட்டேஷனல் அத்ரெக்டமி டிவைஸ். அந்த ரோட்டா ப்ரோ டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 சைஸில் வரும். 1.25 பர்ரு, 1.5, 1.75, 2.25. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 இல்லை 1.5 எதுவாக இருந்தாலுமே டிப்பில் வந்து ஒரு கோனிக்கல் ஷேப்பில் இருக்கும். இட் இஸ் ஜஸ்ட் டைமண்ட் சிப்ஸ் கோட்டட், டைமண்ட் சிப்ஸ் கோட்டட் ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட் ஒரே ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆகும். இப்போ ஆர்பிட்டல் அத்ரெக்டமினா இப்போ நம்ம உடம்பு சுத்துது பார்த்தீங்களா, ஆர்பிட்டல் அத்ரெக்டமினா இப்படி சுத்தும். ரொட்டேஷனல் அத்ரெக்டமி ஒரே டைரக்ஷன்ல சுத்திட்டு இருக்கும். ஸோ இவங்களுக்கு அதுதான் சூஸ் பண்ணணும். ஸோ உடனே நம்ம ஆன் டேபிள்லே வந்து வயரை மாற்றி ரோட்டான்ற ஒரு கருவியை எடுத்து இவங்களுக்கு வந்து ரத்த குழாய் கம்மியாக இருக்கிறதுனால 1.25 பர் டைமண்ட் பர் எடுத்துட்டு யூஸ்வலாக வந்து 150,000 RPM தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. இவங்களுக்கு வந்து 150,000 RPMல ஒரு 3 ரன்ஸ் கொடுத்துட்டு 180,000 RPMல மறுபடியும் 3 ரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்பெஷலைஸ்ட் பலூன் வச்சுட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல் ரத்த குழாய்க்கு வந்து 2 மில்லிமீட்டர் பலூன், 2.25 மில்லிமீட்டர் பலூன், 2.5 மில்லிமீட்டர் பலூனை வச்சு டைலேட் பண்ணதுக்கப்புறம் இன்ட்ராவாஸ்குலர் அல்ட்ராசவுண்ட் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இவங்க ரத்த குழாய் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கால்சியம் டெபாசிட் தான் இருக்கு. 360 டிகிரி, அதாவது ஒரு உருண்டை அப்படி வச்சுக்கோங்க, ஃபுல்லா சூப்பர்ஃபிஷியல் டீப் கால்சியம் ஃபுல்லா கால்சியமாக தான் இருந்திருக்கு அவங்களுக்கு. 360 டிகிரினா ஒரு ஃபுல் சர்க்கிள் வச்சுக்கோங்க, சரிங்களா? அதை பார்த்ததுக்கப்புறம் அடுத்து ஸ்பெஷலைஸ்ட் பலூன், கட்டிங் பலூனே வச்சு விட்டு, அந்த கட்டிங் பலூன் பார்த்தீங்கன்னா நார்மல் பலூன் மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. சின்ன சின்ன ஒரு மைக்ரோ பார்ட்டிகல்ஸ், ஒரு மைக்ரோ டிவைசஸ் மாதிரி ஒரு சின்ன ஒரு நைஃப் மாதிரி வச்சுக்கோங்களேன், அதுதான் கட்டிங் பலூன். இந்த கட்டிங் பலூன் ஒரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கால்சியமை வந்து நல்லா வந்து சுரண்டி விடணும்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நல்லா சுரண்டி விட்டு அந்த கால்சியம்லாம் பிரேக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ரொட்டேஷன் அத்ரெக்டமி டிவைஸ் எடுத்துட்டு மேலே கீழே இது பண்ணிட்டோம். இப்போ ஒரு ட்ரில்லிங் மிஷின் பண்ணுறோம் தெரியுமா, ஒரு கல்லில் நம்ம ட்ரில் அடிக்கிறோம் தெரியுங்களா, அதே மாதிரி சவுண்டில் தான் இது ரத்த குழாயில் போய் ட்ரில் பண்ணிட்டு வந்துடும். சிம்பிள் கான்செப்ட் உங்களுக்கு புரியறதுக்கு நான் சொல்கிறேன். நான் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த இன்ட்ராவாஸ்குலர் அல்ட்ராசவுண்ட் செகண்ட் ரவுண்ட் பார்க்கறதுக்கப்புறம் கால்சியம்லாம் உடஞ்சி நீட்டாக இருக்குது. ஆனால் ரத்த குழாயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2.25 தான் இருக்குது. இந்த மாதிரி ரத்த குழாய்க்கு வந்து ஸ்டென்ட் பொறுத்துறது வந்து பண்ணலாம், ஆனால் ஃபியூச்சர் ரிஸ்க் ஆஃப் ஸ்டென்ட்டுக்குள்ள மறுபடியும் பிளாக் வருது வந்து ரொம்ப ஹை. ஸோ பேஷண்டோட பெனிஃபிட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஸ்டென்ட்லெஸ் PCI, அதாவது இப்போ ஒரு ரீசெண்ட் ஜெனரேஷன் ஸ்டென்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டென்ட் மேலே ட்ரக் கோட்டட் வரும். சிரோலிமஸ் ட்ரக்கு, எவரலிமஸ் ட்ரக்கு, பேக்லிடாக்சல் ட்ரக்கு, ஜொட்டாரலிமஸ், இதெல்லாம் வந்து ட்ரக் கோட்டட் ஸ்டென்ட்ஸ். இதெல்லாம் ஸ்டென்ட் வச்சு நம்ம விரிச்சதுக்கப்புறம் இதில் இருக்க மருந்து ரத்த குழாயோட பயோ அப்சார்ப் ஆகி ரத்த குழாயை சரி பண்ணி அந்த மருந்து இதானதுக்கப்புறம் வெறும் அந்த பேர் மெட்டல் ஸ்டென்ட் மட்டும் தான் இருக்கும். பட் இவங்களுக்கு என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஸ்டென்ட் பொருத்தாம ஸ்பெஷலைஸ்டு பலூன், ட்ரக் கோட்டட் பலூன் சொல்லுவோம். இப்போ நான் சொன்ன மருந்து இருக்குல்ல, அதிலே 2.25 and 2.5 mm எடுத்துட்டு 30 and 15 mm 3 பலூனு மேலேருந்து கீழே வரைக்கும் ரத்த குழாயில் 90 செகண்ட்ஸ், ஒரு பலூன் 90 செகண்ட்ஸ் வச்சாதான் ஈக்குவலாக ரத்த குழாய்க்கு வந்து அந்த மருந்து போய் ஒட்டும். டீஃப்ளேட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பலூன் எடுத்துடணும். இதே மாதிரி ப்ராக்சிமல், மிட், டிஸ்டல் அப்படின்னு 3 தான் பிரிப்போம் ரத்த குழாயை. 3த்துக்கு நம்ம 2.5 into 30 2 and 2.5 into 15 டோட்டலாக வந்து 30 + 30 65 mm ட்ரக் கோட்டட் பலூன் வச்சிருக்கு. பேக்லிடாக்சல் ட்ரக் கோட்டட் பலூன் வச்சதுக்கப்புறம் உள்ள நல்லா மருந்தெல்லாம் கொடுத்துட்டு ரிப்பீட் ஆஞ்சியோகிராம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டென்ட் போட்டு எப்படி இருக்கும் ரத்த குழாய், அதே மாதிரி ஒரு ட்ரக் கோட்டட் பலூன் வச்சு போட்டதுக்கப்புறம் நல்ல ரிசல்ட் கொடுத்துருச்சு. இருதயத்தோட பம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் 24 hours கழிச்சு பார்க்கும்போதே நல்ல பம்பிங் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அஃப்கோர்ஸ் என்னதான் நம்ம கான்ட்ராஸ்ட் கம்மி பண்ணோம்னு நினைச்சாலுமே ஒரு 50 to 60 ml கான்ட்ராஸ்ட் நம்ம உள்ள இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம்.
அதனால கொஞ்சம் கிரியாட்டின் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ யூரின்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ பேஷண்ட் வந்து இப்போ ரெக்கவரிங் ஸ்டேஜில் வந்துட்டாங்க. நாளைக்கு வந்து அவங்கள ஐசியூலேருந்து வார்டுக்கு மாற்றிட்டு 3 daysல வந்து அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம்.